அன்பான தமிழ் உள்ளங்களே, உங்களோட டிவைன் லைட் டேரக்ட் சர்ச் தமிழ் சேனலுக்கு வர வைக்கிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது உங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது, இந்த கனெக்ஷனோட ஃப்யூச்சர். அப்புறம் இதில் ஏதாவது காமிக் எனர்ஜிஸ் இருக்கா, அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் உங்கள் கனெக்ஷன் ஏதாவது வருமா, அவங்களோட எனர்ஜி என்ன அப்படின்னு சும்மா ஒரு ஓவரால் வியூ, ஃப்யூச்சர் எப்படி இருக்குங்க தான் மெயின் ஃபோக்கஸ். நம்ம நேற்று பார்த்த ரீடிங்கில் ஃப்யூச்சர் நான் பிக் பண்ண ட்ரை பண்ணேன், அது வந்து கைடன்ஸ் மாதிரி ஆகிடுச்சு. ஸோ again உங்களோட ஃப்யூச்சர், இந்த கனெக்ஷனோட ஃப்யூச்சரோட அவுட்கம் எப்படி இருக்கும் இப்போ ப்ரெசென்ட் எனர்ஜி வச்சுன்னு பார்க்கலாம். இது வந்து ஓவரால் எனர்ஜி. ப்ளீஸ் பிக் அப் த கலெக்டிவ்ஸ் ஓவரால் எனர்ஜிஸ். ப்ளீஸ் பிக் அப் கனெக்ஷன்ஸ் ஓவரால் எனர்ஜி. நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஸ்டக்காக இருக்கீங்க, த கார்டன் அண்ட் த கேட். யார் ஸ்டக்காக இருக்கீங்க? ஆனா எனர்ஜியை. ஆமாம், ஆன் எனர்ஜி தான். உங்களோட இன்டென்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் காதில் சொல்லலை, இன்னும் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கீங்க. இந்த காதல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி, பிளாசமிங் அபண்டன்ஸ் அண்ட் பிளாசமிங் அபண்டன்ஸ். இது வந்து உங்களுக்கு நிறைய குட் லக் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் நம்பணும். அடுத்தது பாட்டம் டெக் கார்டு பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி. நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அழகான கம்யூனிட்டி உருவாக்குறீங்க. நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டிகிட்டு இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. ஏன் அப்படின்னா பொறாமை. அடுத்தது பார்த்திங்கன்னா டோர் டு வேல்யூ. இந்த பொறாமை ஏன் உங்கள் வாழ்க்கையில் வந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களை பார்த்து யாரோ பொறாமைப்படுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வாழ்க்கை தரம் வந்து மாறிக்கிட்டே போகுது. நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் கிரவுண்ட் ஆகுறீங்க. அது ஒரு சிலருக்கு பிடிக்கல, மெயினாக ஒரு பெண் எனர்ஜிக்கு பிடிக்கல. அதனால் உங்களை கட்டி போடுறதுக்கு, உங்களை பிளாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. நான் ஏன் இது ரொம்ப ப்ராமிசிங்கான எனர்ஜின்னு பார்த்தீங்கன்னா 30, இதுவுமே 3, இதுவுமே பார்த்திங்கன்னா 39 ப்ளஸ் இது ப்ளஸ் பண்ணிங்கன்னா 12 வந்து ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 3, அப்புறம் 7யும் 3யும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 10 கம்ப்ளீஷன். அப்புறம் பார்த்திங்கன்னா 1 நியூ பிகினிங். 10ஓட ஸ்பெஷாலிட்டி அதுதான். 0 அப்படின்னா நியூ லீப் ஆஃப் ஃபேத், 1 வந்து நியூ பிகினிங், 10ம் வந்து கம்ப்ளீஷனை தான் குறிக்குது. ஸோ இந்த கனெக்ஷன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான கனெக்ஷன். உங்களுக்கு நம்பர் 3 அண்ட் நம்பர் 7 வந்து ரொம்ப ப்ராமிசிங்கான நம்பர். ஸோ நீங்கள் அது ரெண்டுமே மேபி உங்கள் லைஃப் பாத் நம்பராக இருக்கலாம். இல்லை நீங்கள் அடிக்கடி 3 இல்லைனா 7 பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் யூனியனை நோக்கி போயிட்டுருக்கீங்கிறத உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணும். அடுத்தது நீங்கள் ரெண்டு பேரும் பார்த்தீங்க ஒரு அழகான ஒரு விஷயத்தை உருவாக்க போகிறீங்க. அது வந்து ரொம்ப செழிப்பாக இருக்கும். மேபி இந்த நான் என்ன இங்கே பார்க்கனா, இந்த பெண் வந்து ஒரு இடத்துல இருக்காங்க. அந்த பெண் வந்து வெளியில் வர ஐடியா இல்லை. அவங்க வந்து ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு இடத்த உருவாக்கி, அவங்க பார்த்திங்கன்னா கார்டன், பட்டர்ஃப்ளை எல்லாம் உருவாக்கிட்டு அவங்க கூட வழியாக பூ வச்சுட்டு அவங்க வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. பட் அவங்களுக்கு வந்து வெளியில் உலகம் பறந்து கிடக்கு. அவங்களுக்கு ஒரு சின்ன குழப்பம், இங்கேயே இருக்கிறதா இல்லை வெளியில் போகிறதா அப்படின்னு ஒரு யோசனையில் இருக்காங்க. அவங்க கையில் சாவியும் இருக்கும். அவங்க எப்போ வேணால் திறந்துட்டு வெளியில் போயிட முடியும். இது ஏன் நான் இதை சொல்ல வரேன்னா, இது இந்த கனெக்ஷனோட எனர்ஜி. இப்போ இந்த மனநிலைமையில் தான் அந்த பெண் இருக்காங்க. அவங்க உங்களோட க்ரியேட் பண்ணிக்கிறது வந்து இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான அழகான உலகம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த கனெக்ஷனை அவங்க அப்படி தான் பார்க்குறாங்க. இதுவே அவங்களுக்கு போதுங்கிறதா இப்போத்தில் அவங்களோட மனநிலைமை. ஆனால் அவங்களுக்கு கடவுள் கொடுக்குற ஆப்ஷன்ஸ்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு கடவுள் வந்து முன்னாடி வந்து இவ்வளோ ஒரு பெரிய பரந்த உலகத்தை, ஒரு பசுமையான பரந்த வெளியவும் அவங்களுக்கு கொடுத்து வச்சுருக்காங்க. அவங்க எப்போ வேணால் அந்த சாவியை போட்டு திறந்து அந்த பரந்த வெளியில் போய் புதுசாக இன்னொன்று உருவாக்க முடியும். ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா இவங்க உருவாக்குனா இந்த அழகான கார்டன் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அவங்க உருவாக்கிட்டாங்க. அங்கே புதுசாக எதுவும் அவங்களுக்கு இல்லை. ஏன் அப்படின்னா இந்த ஆண் வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை. அவங்க வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த ஆண் வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை. ஸோ கடவுள் வந்து அவங்க கையில் இந்த சாவியை கொடுத்துறாங்க. இந்த பெண்ணோட கையில் தான் இந்த சாவி இருக்குது. இப்போ நீங்கள் போய் சொல்லலை, இந்த வந்து பிளாசமிங் அபண்டன்ஸை க்ரியேட் பண்ணலை அப்படின்னா, இந்த பெண் வந்து இந்த சாவியை போட்டு திறந்துட்டு அவங்க போய் புதுசாக ஒரு இடத்துல புதுசாக ஒரு உலகத்தை இதை விட பெருசாக, இதை விட பியூட்டிஃபுல்லாக க்ரியேட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரியும். இந்த க்ரியேஷனில் ஆணோட பார்ட் ஏதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இந்த உலகத்தை க்ரியேட் பண்ணது பார்த்திங்கன்னா அந்த பெண் தனியாக. ஸோ இந்த பெண்ணோடு சேர்ந்து தான் உங்களால் இந்த பிளாசமிங் அபண்டன்ஸை க்ரியேட் பண்ண முடியும். அதனால தான் இங்கே கம்யூனிட்டி கார்டு வந்திருக்கு. உங்களால் தனியாக போய் இதை க்ரியேட் பண்ண முடியாமல் அவங்க போனால் போயிட்டு போகிறாங்க அப்படின்னிங்கன்னா, அவங்க போயிட்டாங்கன்னா இந்த ரெண்டுமே உங்களுக்கு இல்லை. நீங்கள் தனியாக நின்றுவீங்க. பெட்டர் இந்த ஆணுக்கு இப்போ இருக்க கைடன்ஸ் எனர்ஜி என்னென்னா, ஓப்பன் அப். காதில் போய் சொல்லி இந்த பெண் வந்து இந்த கதவை திறந்துட்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த அழகான உலகத்துக்குள்ளே நீங்களும் போயிட்டீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு பிளாசமிங் அபண்டன்ஸ், அதாவது முடியவே முடியாத ஒரு செல்வ செழிப்பான ஒரு நிலையை அது உருவாக்கும். அப்படி ஒரு நிலைமையை நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னா,
இந்த பெண்ணோட நீங்கள் போய் கை கோக்கணும். அப்படி கை கோக்கணும்னா உங்கள் வாழ்க்கை என்ன ஆகும்னு பார்க்கலாம். நான் வந்து இப்போது ப்ரெசென்ட் எனர்ஜி, ஃப்யூச்சர் எனர்ஜி பார்க்க போகிறேன். வாட் இஸ் த ப்ரெசென்ட் எனர்ஜி ஆஃப் திஸ் கவுண்டர் பார்ட்ஸ் ஆர் கனெக்ஷன் ஆர் த லவ்வர்ஸ்? ஓகே, நீங்கள் வந்து கண்டிப்பாக சயின்ஸை ட்ரஸ்ட் பண்ணணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே ஆல்ரெடி உங்களுக்கு அதை தான் எம்ஃபசைஸ் ஆகிருக்கு, அதுதான் உங்களுக்கு எடுத்து காட்டப்பட்டுள்ளது. அது ஏன் எடுத்து காமிச்சிருக்காங்க அப்படின்னா, உங்கள் கனெக்ஷனில் அவ்வளோ ஒரு ஒத்துமை, அவ்வளோ ஒரு சின்க்ரனசிட்டின்னு சொல்லுவாங்க, தானாக அமையும், அப்படியே வந்து அமைஞ்சிருக்கு. இந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ பார்த்திங்கன்னா சயின்ஸை நம்ப சொல்கிறாங்க, போலியான விஷயங்களை நம்ப வேண்டாம். அந்த போலியான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் நேசிக்கிற இந்த பெண்ணை பற்றி அவங்க ரொம்ப ப்யூர், ரொம்ப இன்னசென்ட். அவங்க வந்து எப்படின்னா எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை வந்து சரியான நேர் வழியில், அந்த இன்டெகிரிட்டின்னு சொல்லுவோம், அதாவது நேர்மை, நியாயம், அப்புறம் பார்த்திங்கன்னா தன்னொழுக்கம், சுய ஒழுக்கம், அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி. அவங்க வந்து அவங்க வேலையை பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அவங்கள பற்றி ஏதாவது ஃபால்ஸ் நியூஸ் வந்ததுன்னா நம்ப வேண்டாம். அதுக்கு பதிலாக நீங்கள் சயின்ஸை நம்புங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம், குழப்பம் வந்ததுன்னா ஆஸ்க். இந்த உலகத்தை, இந்த யூனிவர்ஸை கேளுங்க. இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டான சைன் அனுப்பும். அந்த சைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 3 அந்த ஆண்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அது பெண் உங்களை நேசிக்கிறாங்க, அவங்க இன்னும் உங்கள் எனர்ஜியில் தான் இருக்காங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா 7, மேபி 7 வந்து இந்த பெண்ணோட ரொம்ப பாண்டடாக இருக்கலாம். இந்த 3 and 7 ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கனெக்ஷன். அது மேபி உங்களுக்கு சைனாக வரலாம். கெட்ட செய்தியை, ஒரு பொய், இது வந்து ஒரு ஃபால்ஸ் நியூஸ் க்ரியேட் பண்ணுறது, ஒரு பொய் பதந்தியை, காசிப்னு சொல்லுவோம், கீழ்த்தரமான வேலை தான். பட் அந்த வேலையை பார்க்குறாங்க சிலர், அதை யாரும் நம்ப வேண்டாம். அதுதான் வந்து மெயினான கைடன்ஸ் இன்றைக்கி. நம்பி இந்த அழகான காதலை இழந்துட வேண்டாம் அப்படின்னு ஸ்பிரிட் சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து ஃப்யூச்சர் எனர்ஜி. கண்டிப்பாக இந்த கனெக்ஷன் வந்து இந்த காதல் கல்யாணத்தில் முடியுமானா நிச்சயமாக வந்து இந்த காதல் கல்யாணத்தில் தான் முடியும். நீங்கள் ரொம்ப அழகாக செலிப்ரேட் பண்ண போகிறீங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு தான் போய் இந்த சிச்சுவேஷன் ரீச் பண்ணுவீங்க. பட் உங்களுக்கு ஸ்பிரிட்ஸோட கைடன்ஸ் எப்போவுமே இருக்குது. ஸோ ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன் அண்ட் ஃபாலோ த கைடன்ஸ். ஓகே, இப்போ இந்த கார்டு வந்து நான் வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி தானாக வந்து விடுது. ஸோ இது வந்து நிச்சயமாக ஸ்பிரிட்ஸ் கைடன்ஸ். இந்த சைனை உங்களால் நம்ப முடியல. ஏன் அப்படின்னா, உங்களால் காமிக் பீப்புளை ஹேண்டில் பண்ண முடியல. நீங்கள் சில விஷயங்களில் சைனை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் செய்கிறீங்க இந்த காமிக் பீப்புளை, இந்த கெட்டவங்களை ஹேண்டில் பண்ணதுக்கு. பட் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியல, அதனால் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா, நீங்கள் இங்கே ஓப்பனாக பார்க்கல, உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட் இல்லை, உங்களுக்கு டிவைன் கைடன்ஸ் இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு எங்கே நீங்கள் நம்பணும் அப்படின்னா, முதல் இந்த கனெக்ஷனை நம்பணும். இந்த கனெக்ஷனில் வர கைடன்ஸ் நம்பி இதை போய் ஓப்பனாக பார்க்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்க சயின்ஸை நம்பி பாருங்கள், உங்களுக்கு எக்ஸாக்ட் கைடன்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து கெட்டவங்களை ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் உங்களால் முடியல, அது வந்து பிளாக்கேஜாக வருது. எதுக்கு அப்படின்னா இந்த சைனுக்கு. இந்த சைனை உங்களால் நம்ப முடியல. காரணம், நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்பி பண்ண சில விஷயங்களில் ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணிட்டீங்க. அந்த ஃபெயிலியரில் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுயநலம். அதனால தான் நீங்கள் ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, தவிர ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ்னால இல்லை. ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ், அதாவது சயின்ஸ் வந்து எப்போ ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, நீங்கள் உங்களோட இன்டென்ஷன் வந்து ரொம்ப ஜென்யூனாக இருக்கணும். உங்கள் இன்டென்ஷன் வந்து இந்த கனெக்ஷனை காப்பாற்றுறது இல்லை, அப்புறம் வந்து இந்த யூனியனுக்கு இல்லை, அது போய் ஓப்பனப் ஆகிறதுக்கு இல்லை. உங்களோட இன்டென்ஷன் வந்து உங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிறதுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா, இவங்களை அப்படியே அபேண்டன்ட், அதாவது கைவிட்டுட்டீங்க. உங்களை வந்து இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு கைடன்ஸ் வந்து இந்த கனெக்ஷனை கிரவுண்ட் பண்ணுங்கள், இதை போய் சொல்லுங்கள், ஓப்பனப் ஆகுங்கன்னு கைடன்ஸ் வந்து அந்த கைடன்ஸை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிட்டீங்க. உங்கள் சூழ்நிலையில் சுயநலத்துக்காக, காசுக்காகவோ பணத்துக்காகவோ இல்லை உங்களுக்கு வந்து ஒரு சுய பிரச்சனைக்காக நீங்கள் வந்து உடனே போய் ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் கேட்டீங்க. அதில் வந்து அதை ஃபாலோ பண்ணிங்க, உங்கள் பிரச்சனை சால்வ் ஆகணுங்கிறதுக்காக. அதனால தான் நீங்கள் ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணுறீங்களே தவிர, இது வந்து யூனிவர்சல் லா வந்து அப்படி கிடையாது. உங்களுக்கு என்ன ஃபஸ்ட்டு கட்டளை, ஃபஸ்ட்டு கைடன்ஸ் என்ன ஃபாலோ பண்ணிங்களா, அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு சுயநலமாக இருக்கிற கைடன்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுறீங்க, அப்போ ஃபெயிலியர் தான் வரும். ஃபஸ்ட்டு யூனிவர்ஸ் என்ன ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த யூனிவர்ஸ்க்கு நீங்கள் நிரூபிங்க, நீங்கள் அவங்க சொல்கிறத கரெக்டாக கேட்பீங்க, அதை வந்து நீங்கள் உங்கள் சுய லாபத்துக்காக யூஸ் பண்ண மாட்டீங்கன்னு ப்ரூவ் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு வர கைடன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக இருக்கும். நீங்கள் சொதப்பினதுக்கு யூனிவர்ஸை நீங்கள் ப்ளேம் பண்ணுறீங்க, அதுதான் நான் இங்கே பார்க்குறேன். அடுத்தது பாட்டம் டெக் கார்டில் நீங்கள் இந்த காதலை உள்ளே விட போகிறீங்க. இது வந்து உங்களுக்கு வந்து
என்ன சொல்கிறது, நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்ல, பட் நீங்கள் வந்து யூனிவர்சல் கைடன்ஸை உங்கள் சுய லாபத்துக்காக பயன்படுத்துகிறனால தான் உங்களுக்கு சக்ஸஸ் இல்லை. அடுத்தது இந்த கனெக்ஷனை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கணும். ப்ரொடெக்ட் பண்ணாமல் போய் நீங்கள் உங்கள் சுயநலத்திற்காக பண்ண விஷயனால தான் உங்களுக்கு ஃபெயிலியர். ஒன் மோர் கார்ட் ப்ளீஸ். பார்த்திங்கன்னா இது இங்கே போய் விழுது, பார்ப்போம் என்னென்னு. நீங்கள் வந்து உங்கள் பவரை கையில் எடுக்கிறதுக்காக இதை பண்ணீங்க, அதனால தான் உங்களுக்கு ஃபெயிலியர். நீங்கள் வந்து இதை போய் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் இதை விட்டுட்டு உங்கள் பவரில் ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க. எனக்கு இது வேணும், எனக்கு என்னோடய பவர் வேணும், எனக்கு அது வேணும், நான் எதையும் இழக்க மாட்டேன், எனக்கு அது வேணும், இது வேணும், இப்படி வேணும், அப்படி வேணும், நான் எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னீங்க. கடவுள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்ருப்ப, இந்த கனெக்ஷன் அவங்க வந்து ஓரமாக ஒதுக்கிடும். யூ ஆர் கோயிங் டு ஃபேஸ் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் நீங்கள் கற்றுக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, சொல் பேச்சு கேட்கணும். அடுத்தது யூனிவர்ஸோட கைடன்ஸ், ஃபஸ்ட் என்ன கைடன்ஸோ அந்த கைடன்ஸை கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு செகண்ட் ஹேண்ட் கைடன்ஸ் ஒர்க் அவுட் ஆகும், தேர்ட் கைடன்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் வந்து ஃபோர்த் கைடன்ஸ் உங்களுக்கு ஃபேவராக இருக்குன்னு அதை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மூணையும் அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா யூனிவர்ஸ் பைத்தியம் இல்லை. உங்களோட எனர்ஜி, உங்களோட எண்ணம், உங்கள் மனசில் என்ன ஓடிட்டுருக்கு, நீங்கள் ஃப்யூச்சரில் என்ன யோசிப்பீங்கன்னு கூட தெரியும். ஸோ உங்களால் யூனிவர்ஸ் எல்லாம் முட்டாளாக்க முடியாது. ஸோ நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம். அடுத்தது விப். இந்த விப் கார்டு என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களோட பவரை யாரோ திருட பார்க்குறாங்க, உங்களை அடிமையாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அடுத்தது இந்த காதல், இந்த காசிப், பொய் புரட்டுக்களை சொல்லி இந்த பெண்ணை பற்றி அவதூறுகள் பேசி உங்களை குழப்பி விட்டு இந்த பெண்கிட்ட போகாமல் விட்டு இந்த காதலை களவாடணும்னு சில களவாணி பசங்க ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த களவாணிக்கிட்ட ஜாகிரதையாக இருங்க. அதனால ஸ்பிரிட் சொல்கிறாங்க, உங்களோட ஃபோக்கஸ் ஃபஸ்ட்டு வந்து இந்த கனெக்ஷன், அப்புறம் வந்து நாங்கள் உங்கள் பிரச்சனையிலேருந்து உங்களை காப்பாற்றுவோம். நீங்கள் உங்கள் பிரச்சனையில் மட்டுமே இருந்தீங்கன்னா எங்களால் காப்பாற்ற முடியாது. நாங்கள் இங்கே இருக்கிறது உங்களோட யூனியனுக்கு கைட் பண்ண, உங்களோட சொந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு இல்லை. இதை யூனியனை சால்வ் பண்ணுங்கள். இந்த பெண் உள்ளே வந்தால் இந்த அபண்டன்ஸ் உள்ளே வந்துடும். அப்போ உங்களோட பண பிரச்சனைகள்லாம் தானாக மாறிடும். அதுக்கு நீங்கள் எங்களை நம்பணும், இந்த பெண்ணை நம்பணும், இந்த கனெக்ஷனை நம்பணும், இந்த காதலை ஃபஸ்ட் நம்பணும். இந்த உலகமே காதலை பேஸ் பண்ணி தான் இயங்கிட்டுருக்கு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் நியர் ஃப்யூச்சர் என்ன ஆக போகுது, இதுலேருந்து என்ன அவுட்கம் வரப்போகுது சுச்சுவேஷனில் அப்படின்னா. இந்த ஆண் எனர்ஜி பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட பவரை ரீகெயின் பண்ணணும். ஆனால் அந்த பவரை ரீகெயின் பண்ணுறது எதுக்காக இருக்கணும்னா, இந்த கனெக்ஷனை கிரவுண்ட் பண்ணுறதுக்கு சுயலாபத்துக்காக இருந்ததுன்னா இது ரீகெயின் ஆகாது. கிரவுண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட நிலைப்படுத்திக்கணும். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிலைப்படுத்திக்கணும். அப்புறம் கர்மாவை யாருமே எஸ்கேப் பண்ண முடியாது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த ப்ரெசன்ட் சுச்சுவேஷன்லேருந்து வர அவுட்கம். இது மாறும். இந்த எனர்ஜி மாற இது மாறும். ஆனால் இது மாறாது. இந்த எனர்ஜி மாறவே மாறாது. ஸோ இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, இந்த கெட்டவங்க இந்த ஆணுக்கோ இல்லை பெண்ணுக்கோ ஃபினான்ஷியலாக ஏதாவது பிரச்சனைகள் உருவாக்க ட்ரை பண்ணியிருந்தாங்க, அவங்கள வந்து குழப்பி விட்டு ட்ரை பண்ணியிருந்தாங்க, திருட்டுத்தனம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான கர்மா நிச்சயமாக கிடைக்கும். கெட்டவங்க இந்த காமிக் பீப்புளுக்கான கர்மா நிச்சயம் கிடைக்கும். அது மெயினாக பார்த்திங்கன்னா இந்த பெண் எனர்ஜியை டிஸ்டர்ப் பண்ண ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா இந்த காமிக் பீப்புள் அதுக்கான தண்டனையை அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து தடைகள். இப்போ இந்த ஆணுக்கு இருக்க தடை அப்படி பார்த்தீங்கன்னா ஃபேக் நியூஸ், ஏதோ ஒரு ஃபேக் நியூஸை நம்பி ஏமாந்துருக்காங்க. ஃபினான்ஷியலாக ஃபேக் நியூஸ். இந்த ஆணுக்கு வந்து ஃபினான்ஷியலாக ஒரு ஃபேக் நியூஸை கொடுத்து ஏமாற்றிருக்காங்க. அதையும் இந்த ஆண் நம்பிட்டாங்க. அவங்க நினச்சிட்டாங்க அதனால் வந்து அவங்களோட பவர் வந்துடும், எனக்கு இவ்வளோ செல்வம் வந்துடும், நான் வந்து திரும்ப பவர்ஃபுல்லாக ஆயிடுவேன் அப்படின்னு ஏதோ தப்பு கணக்கு போட்டிங்க. ஆனால் அது வந்து ஒரு பழிவாங்கும் படலம். அந்த என்ன சொல்கிறது, களவாணிகள் போட்டால் களவாடுற திட்டம். ஸோ அதில் நீங்கள் ஏமாந்துட்டீங்க. இந்த கார்டு கையிலே வந்து விழுது. ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. ஆனால் இந்த களவாணிங்களுக்கு ஒன்றும் தெரியல. இந்த ஆண் எனர்ஜி அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கனெக்ஷன் வந்து ரொம்ப லாயலான கனெக்ஷன், ரொம்ப ஜென்யூனான ஃபீலிங் இங்கே இருக்குது. அதை யாரும் களவாண்டிட முடியாது. அந்த பாசம், அன்பு, நேசம்ங்கிறது வந்து மாறாது. ஒரு பிரச்சனை வந்தாலோ ஒரு சின்ன தடங்கள் வந்தாலோ அது மாறிடாது. இந்த ஆண் வந்து வீடு ரிலேட்டடாக ஏதாவது பிரச்சனை, உங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஏதாவது டிஸ்பியூட் அப்படின்னா அது கொஞ்சம் குவிக்காக கிளியர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஆக்ஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக குவிக்காக இருக்கணும். ரொம்ப யோசிங்க, டைம் எடுத்துக்கோங்க, எல்லாமே பண்ணுங்கள். ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் உங்களுக்கு
உட்காருங்க, ஒர்க் அவுட், ஃபிகர் அவுட் அ பிளான். ஆனால் ஆக்ஷன் எடுக்கும்போது டக்கு 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 டக்குன்னு எடுத்து முடிச்சிடணும். நீங்கள் ஒன்று எடுத்துகிட்டு தயங்கி அடுத்தது எடுத்திங்கன்னா முடிஞ்சிட்டிங்க. அந்த கேப்பை வந்து இந்த களவாணி பசங்க யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ பி வெரி கேர்ஃபுல். ஸோ உங்களோட ஆக்ஷன் வந்து கட 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 கடன்னு இருக்கணும். எல்லாத்தையும் கால் வச்சிங்கன்னா கடைசியில் தான் போய் நிற்கணும். அதனால் முன்னாடி எல்லாத்தையும் பிளான் பண்ணுங்கள். கண்ணை மூடிட்டு கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு உங்களோட பிளானை பண்ணுங்கள். உங்களுக்கு வெற்றி நிச்சயம். உங்களுக்கான பாதை, சரியான பாதை எதுன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். இது வந்து நீங்கள் இதே பாதையில் போகணும். நீங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த கைடன்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது. எல்லா கைடன்ஸையும் உட்காந்து எழுதுங்க. எல்லாத்தையும் எழுதுங்க. என்ன இப்போ உங்கள் வாழ்க்கையை ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்கு நீங்கள் எனர்ஜி போடுங்க. இங்கே சண்டே சிட், டேக் டைம். நீங்கள் இத்தனைலாம் பார்த்தீங்க, என்னென்ன சயின்ஸ் பார்த்தீங்க, எதெல்லாம் மிஸ் பண்ணீங்க, ஏன் ஃபெயிலியர் ஆகுது, ரைட் இட் டவுன். நீங்களே ஃபிகர் அவுட் பண்ணிடுவீங்க ஈஸியாக. ரைட் இட் டவுன். பார்த்தீங்கன்னா நீங்கள் பாதையில் தொலைஞ்சு போயிட்டீங்க. இல்லைனா இது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஆளுங்களுக்கு தான் பொருந்தும், எல்லாத்துக்கும் பொருந்தாது. உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு ஃபீமேல் சைல்டு ரிலேட்டடாக இஷ்யூ போயிட்டுருக்கு அப்படின்னா உங்களுக்கு அதுலேருந்து வெளியில் வரதுக்கான பாதை கிடைக்கும். அது வந்து உங்களுக்கு இப்போ இருக்க எனர்ஜி, அதுக்கு உங்களுக்கு சயின்ஸ் இருக்குது. உங்களுக்கு நிச்சயமாக அதுக்கான சயின்ஸ் இருக்குது. ஜஸ்ட் ஃபாலோ த சைன் அண்ட் ஃபாலோ த லீட் ஆஃப் த யூனிவர்ஸ். அந்த யூனிவர்ஸ் கொடுக்குற அந்த ஒரு க்ளூன்னு போயிட்டே இருங்க. அதான் நிற்கக்கூடாது. நீங்கள் எங்கேயாவது நின்றீங்கன்னா முடிஞ்சிங்க. ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த உண்மையை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அந்த க்ளூவை ஃபாலோ பண்ணுங்கள். இடையில சேலஞ்சஸ் வரும் தான், ஆனால் ஃபேஸ் பண்ணுங்கள். ஃபேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அந்த டெஸ்டினி எதுன்னு தெரிஞ்சிடும். ஒரு தவறான பாதையில் போய் மாட்டிக்காதீங்க. ஏன்னா போலிகள் இருக்காங்க. இந்த கர்மா பார்த்திங்க அப்படின்னா இது டெஸ்டட், இது மாறாது. ஏன் மாறாது அப்படின்னா இந்த 3 எனர்ஜி பார்த்திங்கன்னா சைக்கிக், இன்ட்யூஷன், அப்புறம் பார்த்திங்கன்னா இது சிண்ட்ரெல்லா ஸ்டோரி தான். அவங்க வந்து இந்த சித்தி பொண்ணுங்க கிட்ட மாட்டிக்கிட்டு அவங்களோட ட்ரூ லவ் அவங்களால அடைய முடியாது. அதுக்கு பிளாக்கேஜ்லாம் பண்ணுவாங்க. ஸ்பிரிட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுதான் இதை மென்ஷன் பண்ணுது. அவங்களோட அந்த தவறான எண்ணங்கள் அது வந்து இங்கே நடக்காது. ஏன் அப்படின்னா இந்த யூனியன் வந்து டிஸ்டன்ட். இந்த காதல் வந்து கண்டிப்பாக சேரும். இந்த கெட்டவங்களால் எதுவும் பண்ண முடியாதுங்கிறது தான் இங்கே. திரும்பவும் வந்து இந்த கெட்டவங்களால் எதுவும் பிளாக்கேஜ் க்ரியேட் பண்ண முடியாது. அது டிஸ்டன்ட். ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சிங்க அப்படின்னா கெட்டவங்களால் இதை தடுத்துட முடியும்னா முடியாது. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் அடியே எடுத்து வைக்க மாட்டீங்கன்னா, நீங்கள் எதை நோக்கி ஃபஸ்ட்டு போகணுன்னா இந்த காதல் நோக்கி ஃபஸ்ட்டு போகணும். இந்த காதல் தான் உங்களுக்கான லக்கை கொண்டு வரும். அதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது சயின்ஸ். நான் திரும்பவும் சொல்ல ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒரு சைனை ஸ்கிப் பண்ணிட்டு இன்னொரு சைனை போனீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிறது நடக்காது. டோன்ட் ஸ்கிப் எனி சைன். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்துட்டு தான் நீங்கள் 4th ஸ்டெப் போகணும். ஸ்பிரிட்ஸ் அதை தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. கற்றுக்கோங்க ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அப்டிக்கல்ஸ் எல்லாம் கிளியர் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகும். நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ண நினைக்கிறீங்க. நீங்கள் யாரையாவது சேவ் பண்ண, அதுதான் ஏதாவது ரெண்டு விஷயங்கள் குழப்பங்கள் இருந்தது அப்படின்னா எல்லாமே கிளியர் ஆகிடும். நீங்கள் வந்து ஒருத்தங்களை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான கிளாரிட்டியும் கிடைக்கும். நீங்கள் உங்களோட என்ன சொல்லுங்க, உங்கள் ஒரிஜினாலிட்டியை மறைச்சிக்கிட்டு நீங்கள் ஏதோ பண்ணிகிட்ருக்கீங்க. அது எல்லாமே தெளிவு கிடைச்சிடும். அது சரியான பாதை உங்களுக்கு எதுன்னு தெரிஞ்சிடும் கண்டிப்பாக. இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது ஃபாலோ த சயின்ஸ், டேக் பேக் யுவர் பவர், சிட் வித் த சயின்ஸ். எழுதுங்க, எல்லா சயின்ஸும் எழுதுங்க. யூ வில் ஃபிகர் அவுட். உங்களுக்கு சொல்யூஷன் ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் அதை பார்க்கலங்கிறது தான் உண்மை. அதுதான் நான் இங்கே பார்க்குறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஃபேவரானதை மட்டும் எடுத்துக்கிறீங்க. அதனால தான் நீங்கள் ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணுறீங்க. யூ ஹேவ் டு ஃபாலோ, யூ ஹேவ் டு சரண்டர். ஃபாலோ பண்ணுறத விட யூனிவர்ஸ் சொல்கிறத கேட்டு பாருங்கள். நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயங்களை சாதிப்பீங்கிறது அப்புறமா தெரியும். ஆல்டர்னேட் ரியாலிட்டியில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப லாயலாக இருக்கீங்க. இந்த ஆணும் பெண்ணும் வந்து ஒருத்தவங்க ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. நீங்கள் 2 பேரும் ஸ்பெண்ட் பண்ண டைமை ரொம்பவே மிஸ் பண்ணுறீங்க. யூ வாண்ட் டு பி டுகெதர். அடுத்தது உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ். நீங்கள் தப்பான பாதையில் போயிட்டுருக்க மாதிரி இருக்கிறது வந்து ஒரு மாயை. அந்த மாயை வந்து எப்போ விலகும் அப்படின்னா நீங்கள் சரியான இன்ட்யூஷனை அதாவது அந்த ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸை கேட்டு ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெளிவு பிறக்கும். நீங்கள் சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கீங்கன்னு. ஸோ உங்களுக்கு க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கிறது ஒரு மாயை. அது க்ரியேட் பண்ணிக்கிறது வந்து யூனிவர்ஸ். ஏன்னா நீங்கள் தப்பான
விஷயங்களை பண்ணுறீங்க. அதாவது கைடன்ஸ் வந்து கரெக்டாக பிடிக்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு வேணுங்கிறத எடுத்துக்கிறீங்க, வேண்டாங்கிறத இதில் என்ன இருக்க போகுது அப்படின்னு அலட்சியப்படுத்துகிறீங்க. அதை பண்ணாதீங்க. நீங்கள் சரியான பாதையில் தான் இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு மாயை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் சரியான விஷயங்களை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. இந்த பெண் பார்த்தீங்க அப்படின்னா ருப்பான்சல் மாதிரி ஒரு சூனியம்காரங்க இல்லை கெட்டவங்ககிட்ட வந்து தப்பிக்கிறதுக்காக இல்லை கெட்டவங்க வந்து இந்த பெண்ணை அடைச்சி வைக்க ட்ரை பண்ணுறாங்க. இந்த ஆண் வந்து போய் ரீச் ஆகக்கூடாது, அந்த பெண்ணை வந்து தள்ளி வைக்கணும், அடைச்சி வைக்கணும், அவங்கள பற்றி காசிப் க்ரியேட் பண்ணணும். அதனால் இந்த பெண் நோக்கி இந்த ஆண் போக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இவங்க ஏதோ பண்ணிட்டுருக்காங்க. பார்த்திங்கன்னா குள்ளநரி வேலை, அதுதான் களவாணித்தனம். இந்த பெண்ணை அடைச்சி வச்சுட்டு இந்த ஆணுக்கு வந்து இந்த மாதிரி ஃபினான்ஷியல் ஆசை காட்டி, காசு மேலே ஆசை காட்டி, காசு மேலே ஒரு மோகத்தை உருவாக்கி இந்த பெண்ணை விட்டு விலகி போக வைக்கணுங்கிறது இவங்களோட பிளான். ஆனால் இந்த பெண் வந்து ரொம்ப ஸ்டபனாக இருக்காங்க. அவங்க வந்து விலகி போகிற மாதிரி இல்லை. ஆணுக்கு தான் இந்த அட்வைஸ் மெயினாக. இந்த பெண்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இது வந்து நீங்கள் காப்பாற்ற நினைக்கிற இந்த பெண்ணை உங்களால் காப்பாற்ற முடியும். அடுத்து உங்களோட உண்மையான இன்டென்ஷன், உங்கள் உள்நோக்கம் என்னங்கிறது இந்த பெண்ணுக்கு புரிஞ்சிடும். அதை நீங்கள் கவலைப்படாதீங்க. அவங்க சரியாக புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, நான் வந்து அவங்கள காப்பாற்ற தான் பண்ணுறேன் அப்படின்னா நீங்களும் சில விஷயங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் காப்பாற்ற பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் பண்ணுறது சரியானு நீங்கள் செக் பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் பண்ணுற இன்டென்ஷன் வந்து உண்மையாக இருந்தால் அதை இந்த பெண் புரிஞ்சுப்பாங்க. அதனால் உங்களுக்கு கவலை வேண்டாம். நீங்கள் வந்து ஏதோ ஒரு உருமாறி நீங்கள் சில விஷயங்களை பண்ணணும். அதாவது இந்த கார்டு என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை மாற்றிக்கணும். அப்போ தான் நீங்கள் இந்த பிரச்சனையை கிளியர் பண்ண முடியும். நீங்கள் வந்து உருவம் மாற்றிக்கணும், இல்லைன்னா ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, மறைஞ்சிருந்து பண்ணணும். மறைஞ்சிருந்து தாக்கணும். ஆக்சுவலாக ராமர் வாலியை கொண்ட மாதிரி கெட்டவங்களை வந்து பின்னாடி இருந்து தாக்கணும். முன்னாடி போய் தாக்காதீங்க. முன்னாடி தாக்குனீங்கன்னா நிறைய கேங் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அடி வாங்குவீங்க. ஸோ மறைஞ்சிருந்து தாக்குங்க. அந்த மறைஞ்சிருந்து தாக்கிறதுக்கான கைடன்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ லிசன் டு த யூனிவர்ஸ். கண்டிப்பாக இந்த காதலை வந்து உள்ளே விடுறதுக்கு உங்களுக்கு பிளாக்கேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட தயக்கம் தான் பிளாக்கேஜ். உங்களுக்கு ஆழமான காதல் இருக்குது. உங்களோட காதல் வந்து ரொம்ப ஆழமானது, ரொம்ப அன்பானது, ரொம்ப ஜென்யூனானது. ஆனால் உங்களுக்கு வந்து பயம் என்ன ஆகுமோ, எப்படி ஆகுமோ, எனக்கு நிறையா ஹார்ட் பிரேக்ஸ் இருக்குது, நான் அப்படி பண்ணிட்டேன், இப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிற குழப்பம்தான் உங்களுக்கு அந்த தடையை தூக்கி எறிங்க. ஏன்னா இந்த கனெக்ஷன் வந்து ரொம்ப ஜென்யூனான கனெக்ஷன். இந்த நீங்கள் நேசிக்கிற பெண்ணும் ரொம்ப ஜென்யூனான பெண். ஆல்டர்னேட் ரியாலிட்டி நீங்கள் சோல் சர்ச்சில் பண்ணுங்கள். சோல் சர்ச் பண்ணுங்கள். அடுத்தது வந்து மேபி இந்த பெண் எனர்ஜி வந்து அவங்களோட பர்பஸ், லைஃப் பர்பஸில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களை வந்து ஒரு பெண் ரிலேட்டடாக ஒரு சின்ன ஃபெமினன் எனர்ஜி. கண்டிப்பாக இதை வந்து ஐ வாண்ட் டு ரெக்கார்ட் இட். இது எல்லாத்துக்கும் பொருந்தாது. திரும்ப அந்த எனர்ஜி வந்து எனக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குது இந்த ரீடிங்கை. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரெக்கார்ட் தட். ஒரு ஃபெமினன் எனர்ஜி, அந்த சின்ன குழந்தை நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, ஒரு சைல்டு எனர்ஜி. அந்த சைல்டு எனர்ஜி பற்றி ஒரு பொய்யான தகவல் உங்ககிட்ட இருக்குது. போலியான உருவம் வந்து உங்ககிட்ட இருக்குது. அது என்ன மெயினாக என்னவாக இருக்குன்னா, அந்த குழந்தை இல்லைன்னா அந்த பெண்ணோட டெஸ்டினி, அது எதை சார்ந்தது, எங்கே அதோட டெஸ்டினி, அது என்ன சொல்கிறது, டெஸ்டினா அது எங்கே, வேர் இட் பிலாங்ஸ், அது எங்கே எதை சார்ந்தது, உங்கள் வீட்டை சார்ந்ததா இல்லை இன்னொரு வீட்டை சார்ந்ததா, இல்லை அதை பற்றின ரகசியம் என்ன, ஏதோ ஒரு ரகசியம் வந்து மறைக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தேன், ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, திரும்ப நான் அந்த குள்ளநரியை பார்க்குறேன். இந்த குள்ளநரி எனர்ஜியே எனக்கு வருது. ஸோ இந்த பெண்ணை மேபி உங்கள் ஃபினான்ஷியலாக ட்ரபிள் இருக்கும், உங்கள் வீட்டில் சொத்து தகராறு ஏதாவது இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு பார்ட்டிஷன் இருக்குது அப்படின்னா, அதில் இருக்க ஒரு பெண், மேபி உங்கள் தங்கச்சியாக இருக்கலாம், இல்லைனா உங்களுக்கு ஏதோ ஒரு யங் ஃபெமினன் எனர்ஜி, அது வந்து மேபி உங்கள் ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்கலாம், உங்கள் பிளட் லைனாக இல்லாமல் இருக்கலாம், அது அடாப்டடாக இருக்கலாம், இல்லைனா அதில் ஏதோ ஒரு ரகசியம் ஒளிஞ்சிட்ருக்கு. அந்த ரகசியம் பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக, இல்லைனா அந்த பெண் குழந்தைய வச்சு ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் ட்ரபிள் உங்கள் வாழ்க்கையில் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல். அது உங்கள் ஃபேமிலிக்குள்ளே தான் நடக்குது. ஸோ ஃபேமிலி ரிலேட்டடாக ஏதாவது யங் சைல்டு இருந்ததுன்னா அதோட ரகசியம் என்ன, அதோட உண்மை என்ன அப்படின்னு பாருங்கள். அதுக்கு நிச்சயமாக உங்களுக்கு வந்து கைடன்ஸ் இருக்குது. ஃபாலோ த கைடன்ஸ்.
கண்டிப்பாக அது வந்து நல்ல எனர்ஜி கிடையாது. அதில் ஒரு ஃபேக்னஸ் இருக்குது, ஒரு போலி இருக்குது, போலித்தனம். இதுதான் ஆல்டர்னேட் ரியாலிட்டி. ஏன்னா இந்த ரியாலிட்டி எனக்கு வந்து வரமாட்டேங்குது. சி ஒரு விஷயம் தான், ஈஸிலி வி கேன் சென்ஸ் இந்த இந்த வர கார்டு வந்து இந்த 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 பிளாக்குக்கு செட் ஆகுமா, இல்லை அது வந்து வேறு எனர்ஜியை ரெப்ரசென்ட் பண்ணுதா. நானும் ட்ரை பண்ணுறேன், திரும்ப திரும்ப அந்த ஃபெமினன் எனர்ஜி, அந்த குழந்தை எனர்ஜியை தான் வருது. அதுதான் மேபி உங்களோட பிரச்சனை அப்படின்னா அதில் ஒரு ரகசியம் இருக்குது, அதில் ஒரு ஏமாற்றுதல் இருக்குது. உங்கள் காசுக்காக அவங்க பண்ண ஏதோ ஒரு விஷயம் அங்கே இருக்குது. மேபி சொத்துக்காக பண்ணியிருக்கலாம், இல்லைனா ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்டாக இருக்கலாம், அதில் உங்கள் சிஸ்டர்ஸ் யாராவது இன்வால்வ் ஆகிருக்கலாம். வாட் எவர், தெர் இஸ் சம் கைண்ட் ஆஃப் ஃபேக்னஸ். அதை பற்றி உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வந்து அதுக்கான சைன்ஸ் இருக்குது. பட் யூ ஆர் நாட் இன்டர்பிரட்டிங் இட் ரைட்லி, இல்லைனா அதை இக்னோர் பண்ணுறீங்க, ஜஸ்ட் இக்னோர் அப்படின்னு போயிட்டுருக்கீங்க. ஸோ சிட் வித் இட். உங்களுக்கு அதுக்கான விடை கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா எமோஷனலாக ஃபுல்ஃபில்லாக உங்களுக்கு அதுக்கான விடை கிடைக்கும். நீங்கள் அதுக்காக எதிர்த்து சண்டை போட போகிறீங்க. ஸோ லுக் ஃபார் இட். நான் வந்து இப்போது காமிக் எனர்ஜி ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு உங்களுக்கு கைடன்ஸோட அதை முடிக்க போகிறேன். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், கலெக்டிவ் எனர்ஜி ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, டாக்கிங் பேட் அபவுட் திஸ் ஃபெமினின் எனர்ஜி, அது வந்து கட் ஆகுது. அப்புறம் நான் இதை சொல்கிறத வந்து அவங்க விரும்பலை, காசு எல்லாம் கீழே விழுது, டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. நான் இதுக்கு சொல்கிறதுக்கு சொல்லாமல் இருக்கிறதுக்காக என்னோடய காய்ச்செல்லாம் கீழே விழுது ஃபுல்லாக. பார்த்திங்கன்னா இந்த பெண்ணை பற்றி தப்பான விஷயங்கள் பேசுகிறாங்க, டாக்கிங் பேட் அபவுட் திஸ் ஃபெமினின் எனர்ஜி. நம்ம அதை தான் நான் அங்கே பார்த்தேன். ஆனால் இந்த ஆண் வந்து இந்த பெண்ணுக்கு ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்குங்க. நான் அந்த எனர்ஜியோடு மிக்ஸ் பண்ண விரும்பலை. ஆனால் அவங்களுக்கு இந்த கெட்டவங்களுக்கு தெரியல, இந்த ஆண் வந்து இந்த பெண்ணை ரொம்பவும் நேசிக்கிறாங்க. இந்த பெண் எப்படின்னு அந்த ஆணுக்கு தெரியும். அதில் இதனால் ஒரு பெரிய பாதிப்பு வரப்போகிறதில்ல. ஆனால் இதை வந்து இந்த ஆண்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பெண்ணை பற்றி நீங்கள் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கேள்விப்பட்டாலும் இது ஆண்களுக்கும் பொருந்தும். இந்த பெண்கள் வந்து ஏதாவது ஆணை பற்றி கேள்விப்பட்டீங்கனாலும் நம்பாதீங்க. இந்த ஆண் வந்து அப்பாலஜி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க, மன்னிப்பு கேட்டு இந்த கனெக்ஷனை கிரவுண்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேயிங் பேக் ஃபார் மை மிஸ்டேக்ஸ். இந்த ஆண் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, நான் என்னோடய தவறுகளுக்கான தண்டனையை தான் இப்போ பே பண்ணிகிட்ருக்கேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு இந்த பெண்கள்கிட்ட கேட்குறாங்க. அது ஆண் எனர்ஜி தான், இது எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. இட்ஸ் அன் எனர்ஜி. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் கிளாரிஃபை திஸ். இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஃபேஸ்டு ஃப்ரெண்ட். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, உங்கள் எனர்ஜியில் ஒரு 2 ஃபேஸ்டு ஃப்ரெண்ட் இருக்காங்க, இல்லைனா ஒரு ஃபேமிலி மெம்பர் இருக்காங்க. கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஃபீமேல் சைல்டு கூட இருக்கலாம், இல்லை உங்கள் சிஸ்டராக இருக்கலாம், இல்லை உங்கள் ஃபேமிலியில் இருக்க ஒரு ஃபெமினின் எனர்ஜியாக இருக்கலாம், உங்கள் கூட இருக்க ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். ஸோ பி வெரி கேர்ஃபுல். ஒரு சின்ன வயசு பெண்ணை பற்றின ஒரு ரகசியம் இருக்குது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில். யுவர் பார்ட்னர் இஸ் சீட்டிங். ஓகே, இது பிஸ்னஸ் பார்ட்னராக கூட இருக்கலாம். இட்ஸ் நாட் யுவர் ஓன் பார்ட்னர். மேபி இதுவுமே ஒரு சிலருக்கு தான் பொருந்தும், எல்லாத்துக்கும் அப்ளை ஆகாது. நீங்கள் ஏதாவது பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து பிரேக்கப் ஆகி வெளியில் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போனீங்க, அப்படி போயிட்டுருக்கீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க, உங்களோட பாஸ்ட் பார்ட்னர் இஸ் சீட்டிங். இல்லை அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர் உங்களுக்கு பிஸ்னஸ் விஷயமாக சீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம அடிக்கடி ஃபினான்ஷியல் ட்ரபிள் தான் பார்த்தோம். இங்கேயும் ஒரு ஃபேக் லெட்டர் இருக்குது. ஸோ ஏதாவது கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறீங்க, இல்லை சைன் பண்ண போகிறீங்கன்னா டோன்ட் சைன் இட். யாரையும் நம்பி எதுவும் சைன் பண்ண வேண்டாம். டிக் டீப். உங்களுக்கு யூனிவர்சல் சைன்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது தடங்கள் வந்துன்னா லிசன் டு தட். ஸோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களால் இந்த கனெக்ஷனை கிரவுண்ட் பண்ண முடியும். ஓகே, நெகட்டிவ் எனர்ஜி வருது. ஓகே, மேபி இந்த பாஸ்ட், இந்த ஆண் வந்து பேயிங் பேக் ஃபார் மிஸ்டேக்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்ட்டில் வந்து நீங்கள் யார் சொல்கிறதையும் கேட்காம இந்த கெட்டவங்க சொல்கிறத நம்பி நீங்கள் ஏதாவது கொஞ்சம் குழம்பு போயிருந்துருக்கலாம். ஸோ அப்படி ஏதாவது குழப்பம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிடும். எனக்கு வந்து காமிக் எனர்ஜிஸ் இதில் பிக்கப் ஆகுது. ஸோ பார்க்கலாம். இந்த ஆண் வந்து தெளிவாக இருந்தீங்கன்னா போதும், உங்களுக்கான கைடன்ஸ் வந்து ஸ்பிரிட்ஸ் ஆல்ரெடி கொடுத்துட்டே தான் இருக்காங்க. டோன்ட் ட்ரஸ்ட் எனி ஃபால்ஸ் நியூஸ். எதுவும் கான்ட்ராக்ட் சைன் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எதுவும் தப்பான கான்ட்ராக்டில் போய் மாட்டிக்காதீங்க. உங்களை ஏதோ ஃபினான்ஷியலாக ட்ராப் பண்ணுறதுக்கு அந்த கெட்டவங்க வந்து அழுதுட்ருக்காங்க. இந்த கெட்டவங்க யாராக வேணா இருக்கட்டும், கெட்டவங்க வந்து இந்த
உங்களுக்கு கெடுதல் பண்ணியிருந்தாலும் சரி, இந்த பெண்களுக்கு கெடுதல் பண்ணியிருந்தாலும் சரி, அவங்க வந்து அவங்களோட கர்மாவை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. அதான் நம்ம இங்கே பார்த்தோம். அடுத்தது பட்டர்ஃப்ளை ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். இது வந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு காரணம் வந்து நீங்கள் அந்த பியூட்டிஃபுல்லாக ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து கோ த்ரூ பண்ணணும். யாராக இருந்தாலும் சரி, டார்க் தாட்ஸ்க்கு வந்து அலோவ் பண்ணாதீங்க. உங்களுக்கு குழப்பமே வேண்டாம். யூ கேன் ட்ரஸ்ட் திஸ் கனெக்ஷன், யூ கேன் ட்ரஸ்ட் திஸ் ஃபெமினின் எனர்ஜி அண்ட் யூ கேன் ட்ரஸ்ட் திஸ் மாஸ்குலின் எனர்ஜி. உங்களோட லவ் ரொம்ப டீப்பாக இருக்குது. ஸோ யூ நீட் டு ட்ரஸ்ட் ஈச் அதர். இந்த குழப்பமே வேண்டாம் இந்த ஆண்களுக்கு. there is no way of failure here because it's unconditional love. அப்புறம் பார்த்தீங்கன்னா someone trying to shake your peace, trick you with temptation. அதான் இந்த ஆணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக ஒரு டெம்ப்டேஷன் இருக்கலாம், இல்லைனா ஒரு பொசிஷன் கொடுக்குறேன்னு சொல்லி டெம்ப் பண்ணிக்கலாம். பட் யூ ஃபெல் ஃபார் த டெம்ப்டேஷன். அதனால தான் நீங்கள் பேயிங் பேக் ஃபார் மிஸ்டேக்ஸ். ஸோ இனிமேல் ஃப்யூச்சரில் அது மாதிரி எதுக்கும் விழாதீங்க. ஏன்னா ஒரு இல்லீகல் கான்ட்ராக்ட் இல்லைனா ஒரு ஃப்ராட்லண்ட் கான்ட்ராக்ட் அவங்க வந்து போட ட்ரை பண்ணுறாங்க. அடுத்து இந்த காமிக் பீப்புள் பார்த்திங்க அப்படின்னா ஆஃப் பேலன்ஸ், அவங்களால ஒரு பேலன்ஸ்க்கு வர முடியல, ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. ஸோ யூஸ் திஸ் சிச்சுவேஷன், அதுதான் நான் இங்கே சொல்ல வரேன். அந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக அவங்களால இந்த கனெக்ஷன் கிரவுண்ட் பண்ண முடியும். பிளேயர் எனர்ஜி, சம்மன் உங்களை மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ணலாம். இல்லைனா இந்த காமிக் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு ஃபெமினின் எனர்ஜி தான் இங்கே பார்த்தோம். அவங்க வந்து கொஞ்சம் நல்ல கேரக்டர் இல்லை. மேபி நீங்கள் இது வந்து இதுவுமே ஒரு ஃபியூ பர்சன்ஸ்க்கு தான் அப்ளை ஆகும். அவங்க நல்ல கேரக்டர் கிடையாது. ஸோ அவங்க உங்களை வச்சு ஏதாவது ஒரு ட்ராமா ப்ளே பண்ண ட்ரை பண்ணலாம். இல்லைனா ஷீ இஸ் நாட் அ ஜென்யூன் பர்சன். ஸோ உங்களை சுற்றி யாராவது இருக்காங்க, ஒரு ஃபெமினின் எனர்ஜி இருக்காங்க, இல்லை பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் பி கேர்ஃபுல் வித் தம். அவங்கள அப்படியே நம்ப வேண்டாம். டிக் டீப் டு ஃபைண்ட் த ட்ரூத். உங்களுக்கு சயின்ஸ் இருக்குது, அவங்கள பற்றி சயின்ஸ் இருக்கியா, நீங்கள் ரொம்ப லக்கி தான். உங்களால் அதை கண்டுபிடிச்சிட முடியும்னா கண்டுபிடிச்சிட முடியும். ப்ரப்போசல் அண்ட் லவ் இஸ் கம்மிங். ஓகே, இந்த ஆணும் சரி பெண்ணும் சரி, நீங்கள் ரொம்ப லக்கி. யூ ஆர் டிவைன்லி ப்ரொடெக்டட் அண்ட் கைடட். உங்களுக்கான கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ப்ரப்போசல் வந்து இருக்குது. அந்த ஆண் பார்த்தீங்கன்னா ஃபெல் ஃபார் டெம்ப்டேஷன், அடிக்ஷன், மணி. அதான் நான் இங்கே சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அந்த ஆண் எனர்ஜி வந்து அவங்க ஏற்கனவே மணி பொசிஷன் ஏதோ ஒரு டெம்ப்டேஷன் காமிச்சாங்க, அதுக்கு விழுந்துட்டாங்க. நவ் ஹீ இஸ் பேயிங் பேக் ஃபார் த மிஸ்டேக்ஸ். ஏதாவது கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கலாம், தேவையில்லாத விஷயங்களுக்காக போயிருக்கலாம், அதனால் போய் மாட்டிக்கிட்டீங்க. ஸோ பி வெரி கேர்ஃபுல் வித் காமிக் எனர்ஜி. அவங்க ரொம்ப வந்து கெட்ட எனர்ஜியாக இருக்காங்க. ஸோ உங்களுக்கான சயின்ஸ் அண்ட் கைடன்ஸ் அங்கே இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப பயப்பட வேண்டாம். நான் வந்து கைடன்ஸோட இதை முடிக்கிறேன். ப்ளீஸ் கைடன்ஸ் ஃபார் த கலெக்டிவ் ஸ்பிரிட்ஸ். ப்ளீஸ் கைடன்ஸ் ஃபார் த கலெக்டிவ். ஓகே, ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, லுக் அட் த பிக்கர் பிக்சர். நீங்கள் வந்து சின்ன விஷயங்களே பார்த்துருங்க. அதை ட்ரைவல் மேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கும் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க. உங்களோட பிக்கப் பிக்சர் பார்த்திங்கன்னா ஓப்பன் அப் ஆகுது, கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணுறது, அடுத்து இந்த கனெக்ஷன் கிரவுண்ட் பண்ணுறது, ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸை கேட்குறது, உங்கள் லைஃப்பில் செட்டில் ஆகுறது, ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுறது, அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சின்ன சின்ன விஷயங்களை இந்த ஏமாத்துறது இதுக்கெல்லாம் போய் விழுந்துட்டுருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கான பாதை ஆல்ரெடி இருக்குது. நீங்கள் கண்ணை திறந்து அந்த பாதை எதுன்னு பார்க்கணும், அவ்வளோதான். உங்களுக்கு ஆல்ரெடி பாதை இஸ் தேர். அந்த இல்லுமினேட்டட் வேன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஏற்கனவே பாதை தெளிவாக இருக்குது, ஆனால் நீங்கள் தான் பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதுதான் இப்போ பிரச்சனை. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், கைடன்ஸ் ஃபார் த கலெக்டிவ் ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். A win-win outcome is forecast. Full moon in Libra. ஸோ நியாயம் தர்மம் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஏதாவது லீகல் கேஸ் இல்லை பிரச்சனை, ஃபேமிலி டிஸ்பியூட் அப்படிலாம் இருந்ததுன்னா உங்களுக்கு ஃபேவரான சுச்சுவேஷன் வரும். பிரிங் லவ் இன்டு த சுச்சுவேஷன். அதுதான் கடவுள் சொல்ல வராங்க. மேபி இதுதான் உங்களோட கைடன்ஸ். உங்களால் காதல் உள்ளே விட முடியல, ஏன்னா உங்களுக்கு பயம், பழைய பாஸ்ட் ஃபெயிலியர்ஸ், இல்லைனா உங்களுக்கு சைல்ட்ஹுட் ட்ராமா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பெயின் காரணமாக இருக்கலாம். பட் எ ஃபயரி கிளைமேக்ஸ் அப்ரோச்சிங். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கிளைமேக்ஸ் வருது சுச்சுவேஷனில். மேபி நீங்கள் நேசிக்கிறவங்க இந்த சைனில் ஏதாவது இருக்கலாம். சாஜிடேரியஸ், லீப்ரா, அக்வேரியஸ் அண்ட் ஏரியஸ். ஸோ இது ஒன்று எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன். பைசஸ். ஓகே, உங்கள் கவுண்டர் பார்ட்ஸோட எனர்ஜி இதுக்குள்ளே ஏதோ மெயினாக இருக்கும். ஸோ மெடிடேட் அண்ட் கண்டம்ப்ளேட். இது ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி இல்லைனா சோல்மேட் ஜேர்னி. அது இது கன்ஃபார்ம் பண்ணுறது. அடுத்தது பார்த்திங்கன்னா லீப்ரா. இதுவுமே ஒரு பேலன்சிங் அவுட். இது பார்த்திங்கன்னா திரும்பவுமே ஒரு ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி. ஃபோக்கஸ் ஆன் யுவர் டார்கெட், பிரிங் லவ் இன்டு த சிச்சுவேஷன், மெடிடேட் அண்ட் கண்டம்ப்ளேட். நீங்கள் வந்து மேபி பைசஸ் எனர்ஜி அப்படின்னா எப்போவுமே எமோஷன் ஓரியன்ட் அவங்க. ஸோ எமோஷனலாக சீக்கிரமாக அவங்களை மேனிப்புலேட் பண்ணிடலாம். அதனால தான் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, மெடிடேட் அண்ட் கண்டம்ப்ளேட். எல்லாத்தையும் உட்காந்து யோசிங்க. அதை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். டேக் அ பிரேக் டுடே சண்டே.
அதனால் நீங்கள் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு அதை பண்ணுங்கள். ஸோ யூ ஆர் கோயிங் டு கெட் யுவர் ஆன்சர்ஸ். உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஆன்சர்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த எனர்ஜிஸ் இங்கேயே தெரியும். நீங்களும் உங்கள் கவுண்டர் பார்ட் என்ன கொஞ்சம் சயின்ஸ் தான் எடுத்திருக்கேன், அதாவது ஜோடியாக் சயின்ஸ். இதில் மோஸ்ட்லி சிங்க் ஆகிடும். ப்ராமினென்ட் எனர்ஜிஸ் தான் வரும், எல்லா ஜோடியாக் சயின்ஸும் இங்கே வரதா. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன். இந்த எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் இருக்கிறவங்களுக்கு வந்து யூனியன் வந்து ரொம்ப பக்கம்னு நீங்கள் நினச்சிக்கலாம். இதில் வரல அப்படின்னா யூ ஹாவ் டு டேக் ஃபியூ மோர் ஸ்டெப்ஸ், அவ்வளோதான். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.